வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மகாத்மா காந்தி கோவைக்கு வந்த 91வது ஆண்டை நினைவு கூறும் விதமாக மனிதநேயம் விருது 2025 வழங்கும் விழா கோவை போத்தனூர் மகாத்மா காந்தி நினைவக வளாகத்தில் நடைபெற்றது. மரமனிதர் யோகநாதன், ஈரநெஞ்சம் மகேந்திரன், பசியார சோறு அமைப்பு ராஜா சேதுமுரளி, கல்வி சேவகர் லோகநாதன், இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் வைரமணி, திருநங்கைகள் செயல்பாட்டாளர் தஸ்லீமா நஸ்ரீன், ஹெல்பின் ஹார்ட்ஸ் கணேஷ் சோமசுந்தரம், உதிரம் கோபி, சமூக செயல்பாட்டாளர்கள் ஜெயபிரபா, பள்ளி ஆகியோருக்கு மனிதநேயம் 2025 விருதுகளை கலெக்டர் பவன்குமார் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய வித்யாபவன் தலைவர் கிருஷ்ணராஜ், வானவராயர், மகாத்மா காந்தி நினைவக அறங்காவலர் ராஜ்குமார் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தை வரவேற்கவும் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ முகாம் குடியிருப்பு பகுதிகளில் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒருங்கிணைந்து ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். குழந்தைகள், நண்பர்கள் வண்ணங்களை பூசியும் வண்ண பொடிகளை தூவியும் தண்ணீர் துப்பாக்கிகளில் நீர் பாய்ச்சியும் கொண்டாடினர். பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது. இதில் ஆத்தூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 314 விவசாயிகள் தலா 100 கிலோ கொண்ட 1858 மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். 12 வியாபாரிகள் மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர். விரலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் 12,689 ரூபாய், அதிகபட்சம் 15,634 ரூபாய். உருண்டை மஞ்சள் குறைந்தபட்சம் 10,569 ரூபாய், அதிகபட்சம் 12,069 ரூபாய். தாய் மஞ்சள் எனும் பனங்காலி மஞ்சள் குறைந்தபட்சம் 17,119 ரூபாய், அதிகபட்சம் 25,122 ரூபாய்க்கு விலை போனது. 1858 மஞ்சள் மூட்டைகள் என 1096.50 குவிண்டால் மஞ்சள் ரகங்கள் 1,36,00,000 விற்பனையானது.